என்னாச்சு பிரதர்? எதுக்கு சூசைட் அட்டெம்ப்ட்? அது ஒன்றும் இல்லை பிரதர். காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை. அப்படிலாம் உழைச்சாலும் கையில் 10 பைசா நிற்க மாட்டேங்குது பிரதர். சமாளிக்க முடியல பிரதர். என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல பிரதர். நைட்ல பைத்தியக்கார மாதிரி சுத்துறேன். அதான் பிரதர் சூசைட் பண்ணிக்கலான்னு. அதான் பிரதர் சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன். சமாளிக்க முடியல பிரதர். சமாளிக்க முடியலையா? லைஃப் ஒரு அழகான விஷயம் பிரதர். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. அதுலேருந்து ஓடி வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிடுமா? டேக்கிள் பண்ணும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும். சே, என்ன லைஃப்னு நினைக்காதீங்க. என்னடா லைஃப்னு நினைங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நம்ம ஹலோ FM 106.4 டயரி டயரி. நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிடணும். சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, பேசுற செல்போனு, பயணம் பண்ற பேருந்து, இன்னும் பல பல விஷயங்கள் எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிடணும், இல்லைன்னா ஈஸியா கிடைச்சிடணும், கஷ்டப்படக்கூடாது. இப்படி உட்காந்துறதுல இருந்து பேங்கோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரி செய்யற மாதிரி, யாருக்கு பணம் போடணும், எங்க பணம் எடுக்கணுங்கிற மாதிரி ஆன்லைன் பேங்கிங் வந்துருச்சு. விரல் நுனியில உலகம் வந்துருச்சு. செல்போன்ஸ்குள்ள எது வேணா செஞ்சுக்கலாம். ட்ரெயின் டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட், நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். மனம் சுருங்கி விட்டது, உலகம் சுருங்கி விட்டதுங்கிறத விட உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாம் பண்ணலாமா? எப்பயாவது திடீர்னு நமக்கு பிரச்சனை, சவால் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மனம் துடிக்கின்றது. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட நான் உங்க சஹா. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மலை ஏற்ற மாதிரி தான். நம்ம சின்ன வயசுல ஊட்டி கொடைக்கானல்லாம் போறப்ப அந்த மலையை பார்த்து பிரமிச்சு போயிருப்போம். முதல் முறையா அந்த மலை ஏற்றம் இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு பரவசத்தை கொடுத்திருக்கும். குளிர்ந்த காற்று, பயம், பள்ளம், அப்படியே வளைந்து நெளிந்து போகையில் ஒரு விதமான உணர்வு தோணும்ல. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மலையேற்ற மாதிரி தான். மலை ஏற ஏற ஒவ்வொன்றும் சிறியதாகி அற்பமாகி நம்மளோட பார்வையை விட்டு மறைந்தபடியே போயிடும். கீழே பெருசா தெரியும் அது. ஆனா மலையில பயணம் பண்ணி ஒவ்வொரு லேயரா இருந்து இருந்து பார்க்க எல்லாமே மறைஞ்சு போயிடும், குட்டி குட்டி ஆயிடும். பெரிய கட்டடம்லாம் கால் தூசி ஆயிடும். ஏறி ஏறி உச்சியில கால் வைத்ததும் மலையே அற்பமாகிவிடும். உண்மையா சொல்ல போனா மலையவே கடந்துட்டோம்னா நம்ம. ஏறுறப்பெல்லாம் நான் நான் அப்படிங்கிற ஒரு சுயம் அது வெளிப்படும். நான் தான்டா ஏறுறேன், நான் தான் பண்றேன் அப்படின்னு.
ஆனா எல்லாவற்றையும் அற்பமாக்கிவிடும் வானம் மட்டுமே எஞ்சுகிறது. அதை தொட முடியாதுல நம்மளால சில நேரங்கள்ல. ஜெயமோகன் அவர்கள் காடு அப்படிங்கிற நாவல்ல இந்த வரிதான் எழுதியிருப்பாரு, மலையேற்ற மாதிரின்னு. அவனுக்கு உயிர் இருக்கா பாரு. சில நேரத்துல சவால்களை, பிரச்சனைகளை, தடங்கல்களை சந்திக்க தயங்குகிறோமா? பக்கத்துல கன் இருக்கும், கரெக்டா லைஃப் அவனை போட்டு அங்க இருந்து கிளம்பு. யாராவது பார்த்தா கேட்டா சீக்கிரம் கிளம்பலையே, வேலை நல்லா போயிட்டு இருக்குல்ல, வாழ்க்கை நல்லா போகுது இல்ல அப்படின்னு தான் கேட்போம். நல்லா இருக்கேன் சார் அப்படிவாங்க. தடைக்கற்கள் எந்த மாதிரி நம்மள கொண்டு போய் விடுது. சில நேரங்கள்ல அப்படியே மனசெல்லாம் படபடத்து போயிடுது. ஏன் நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட Your order will be there in 45 minutes. Michael. நிஜமாவே இந்த பேய் ஆவி இதெல்லாம் இருக்கா? தூரத்துல ஒரு நாய். ராத்திரியை ஆளும் அரசன் என்னை நெஞ்ச இணையவன் என்று யுகங்கள் தேடிடும் போது முதல் முறை என்னை வெல்லவா. எல்லாருக்கும் ஒரு மோமெண்ட் வரும். அவன் நம்பிக்கைய மாத்திர மோமெண்ட். சார் நான் பீஸா டெலிவரி பண்ணேன் சார். தட்டி பறிக்கவே எட்டி பிடிக்கிறே எட்டி பிடித்து நான் பீஸா டெலிவரி பண்ணேன். ஆமா சார். என்னடா கதை விடுற? அந்த இந்த சர்ன்னு போச்சு. இப்ப கூட அவன் இந்த ரூம்ல இருக்கல. Your moment is waiting. Diary. Hello FM 106.4. நம்ம எப்ப உயிர்ப்போட இருக்கோம் அப்படின்னா சவால்களை சந்திக்கிறப்பதான். பிரச்சனைகள் வர்றப்ப அதை எப்படி எதிர்கொள்கிறோங்கிறதுலதான் அப்பா நம்ம உயிரோட இருக்கண்டா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குறுக்கீடும் இல்லை, நம்மளோட சறுக்கல்கள் அதை பத்தி தெரியவே தெரியாது, நெகட்டிவ் பக்கம் தெரியாது, கீழே வரவே மாட்டேன், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன்னா அவரோட வாழ்க்கை ருசிக்காத நண்பர்களே. அதனாலதான் மேடு பள்ளம் மாதிரி அங்கங்க தாவிக்கிட்டு இருக்கு வண்டி, வாழ்க்கைங்கிற வண்டி. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட நான் உங்க சஹா. நமது வெற்றி தோல்வியை நமது மனோபாவங்கள் தான் நிர்ணயிக்கின்றன. ஒரு சவால், பிரச்சனை நம்ம எதிர நிக்கிறப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல பயம். ஐயோ நிலை குறைஞ்சு போயிருவனே, யாருக்கே வராம எனக்கே வந்துச்சு, எனக்கெல்லாம் காய்ச்சல் தலைவலி வந்துச்சு. நான் சில நேரத்தில் நினைப்பேன், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, இவங்களுக்குலாம் அந்த வயிறு வலி வரவே மாட்டேங்குது, ஏன்டா எனக்கு வந்துச்சுன்னு உள்ளுக்குள்ள ஒரு மனசு சொல்லும்ல. இந்த மாதிரி பிரச்சனைகளை, சவால்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஃபைட் பண்றது, இன்னொன்னு குவிட் பண்றது. குவிட் பண்றதுங்கிறது எகிரி குதிச்சு தப்பி ஓடுறதுக்கு இன்னொரு வகை. நம்ம எந்த வகை? வாழ்க்கையில ஒரு சவால், அதை எப்படி சந்திக்கிறது? மனித குலம் இந்த காடுகள்ல தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்குச்சுங்கிறாங்க. ஒவ்வொரு கணமும் மரணத்தை எதிர்த்து போராட வேண்டிய காலகட்டத்துல மனித இனம் தன்னை தக்க வைத்துக் கொண்டது. அதான் உண்மை. ஒரு சைடு கொடிய விலங்குகள், மலைப்பாம்பு, விஷ ஜந்துக்கள், போர் உரை புரியும் மனிதர்கள். இன்னொரு பக்கம் இயற்கை, மழை, இடி, சுனாமி, வெள்ளம், பூகம்பம்னு. ரெண்டு பக்கமுமே பயந்து ஓட முடியாது அவனால. இந்த சவால்களை சந்தித்து முறியடித்தது மூலமே நம்ம இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே சில நேரங்களில் சின்ன சின்ன அசட்டுத்தனமான சின்ன சின்ன சவால்களோட எதிர்த்து போராட முடியாத சிந்தனைக்கு நம்ம தள்ளப்படுறோமா? 70-80 வயது வரை உயிர் வாழ்ந்தால் கூட சிலர் 30-40 வயசுலேயே செத்து போகின்றனர் என்பதுதான் உண்மை.
சவால்களை எதிர்கொள்ள மறுக்கும் அந்த கணமே மனிதன் செத்து விட்டதாகத்தான் அர்த்தம். இதைத்தான் பெர்னாட் ஷா சொன்னாரு. சில மனிதர்கள் இறப்பதற்கும் புதைப்பதற்கும் மத்தியில் 30-40 வருடங்கள் கடந்து விடுகின்றன அப்படின்னாரு. என்ன லைஃப்னு நினைக்காதீங்க, என்னடா லைஃப்னு நினைங்க. இடம் பெறுகிறார்கள் நம்ம காலம் காலமா படிக்கிறது. ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அவளோட சாதுரியம், ஒரு சவால்ங்கிறப்ப அவ எப்படி எதிர்கொண்டால், நிச்சயமா சொல்றேன். ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்கள் இந்த பாட்டோட இணைஞ்சிருப்பேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் கேட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. லைஃப்னா என்னன்னு புரியறதுக்குள்ள நம்ம 2 பேர் லைஃபும் முடிஞ்சிடுச்சு. எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இது பார்ப்பதுவதும் போவதும் தெரியாது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இது பார்ப்பதுவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர்றப்ப மனத்திடம் ஜாஸ்தி ஆகுது, வலிமை பெறுகுது, உடல் வளம் ஜாஸ்தி ஆகுது. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஏதாவது பிரச்சனை வரப்ப கம் ஆன் வெரி குட் உள்ள வாங்க அப்படின்னு கை குலுக்கி வரவேற்று பாருங்கள். உங்களோட வரவேற்பறை, உங்களோட மன அறை ரெண்டுமே சத்தமாக காட்சியளிக்கும். இணைந்திருப்போம். ஹலோ எஃப்எம்.